அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். ஸோ குரூப் 4 2025க்கான லட்சியம் டெஸ்ட் பேட்சில் இன்னைக்கு 2வது டெஸ்ட் நடந்துச்சு. அந்த 2வது டெஸ்ட்டில் மேக்ஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது காரணி HCF கேட்டிருக்காங்க. ஆனா என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க? 62, 78, 109 வகுக்கும் பொழுது எனக்கு மீதங்களா என்ன கிடைக்கு? 2, 3, 4ங்கிறது மீதங்களா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன கேஸ்? அதாவது ABC ஆகிய 3 எண்களையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால வகுக்கும் பொழுது எனக்கு மீதங்களா DEF எனக்கு வேற வேற மீதங்கள் கிடைக்குது அப்படின்னா அந்த வகுக்கக்கூடிய எண் என்ன, அந்த காரணி என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? முதல்ல அந்த எண்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீதியை நான் கழிக்கணும். B - E C - F கழிச்சுட்டு கிடைக்கக்கூடிய எண்களுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 62, 78, 109 இதுல மீதங்களா என்ன கிடைக்கு? 2, 3, 4 கிடைக்குது. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன்? அந்த எண்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீதங்களை நான் கழிச்சு எழுதுறேன். கழிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? 60, 75, 105. இப்போ இந்த 3 நம்பருக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். 60, 75, 105. ஸோ எல்லாமே 5 கேன்சல் ஆகும். 12, 5, 15, 5, 21, 5. ஸோ எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். 4, 3, 5, 3, 7, 3. 4, 5, 7க்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு நான் இதோட நிறுத்திடலாம். 5 × 3 HCF என்ன? 15. ஸோ அப்போ 62, 78, 109 15ஆல வகுக்கும் பொழுதுதான் எனக்கு என்ன கிடைக்குது? மீதங்கள் 2, 3, 4 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 15. ஸோ அடுத்த கேள்வி, 18, 30 ஆகிய எண்களின் மீப்பேகா மற்றும் மீச்சீம ஆகியவற்றின் விகிதத்தை காண்க. 18, 30 இரண்டுக்கும் எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் கேட்டிருக்காங்க. 18, 30. ஸோ எதுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ரேஷியோ பொதுவாக கேள்வியில எனக்கு விகிதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா எதற்கும் கேட்குறாங்க. ஏன்னா விகிதத்தினுடைய உறுப்புகளை என்னால் மாற்றி எழுத முடியாது. ஸோ எதுக்கும் கேட்டிருக்காங்க? மீப்பேக்கா HCFக்கும் LCMக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறேன்? HCF கண்டுபிடிக்கிறேன். ஸோ 6ஆல டிவைட் ஆகும். 3 6 18, 5 6 30. ஸோ இதோட முடிச்சிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கு? HCF என்ன? 6. ஸோ 3க்கு 5க்கு எனக்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. அதனால நான் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலை. ஸோ HCF என்ன? 6. 18, 30க்கு LCM கண்டுபிடிக்கிறேன். ஸோ எல்லாமே ரெண்டுமே 6ஆல் டிவைட் ஆகும். 3 6, 5 6. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணா 1 5. திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணா 1 1. ஸோ 5 × 3 × 6. ஸோ LCM என்ன? 90. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு மீப்பேகா அதற்கும் மீச்சீம இதற்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. மீப்பேகா 6, மீச்சீம 90. ஸோ 1 6, 15 6 90. ஸோ ரேஷியோ என்ன? 1:15. ஆன்சர் 1:15. ஸோ அடுத்த கேள்வி, 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. ஸோ இந்த 2 நம்பராலையும் வகுக்கும் பொழுது எனக்கு ரெண்டுலையுமே எனக்கு மீதங்கள் என்னதான் கிடைக்குது? 4 தான் கிடைக்குது. அதுல கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக கேள்வியில எனக்கு மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க 254, 508 நான் வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? எல்லாத்துலயுமே எனக்கு மீதம் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. மீதம் 4 கிடைக்குதுன்னா கேஸ் என்ன? கொடுத்துருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ணணும்? அந்த மீதியை நான் கூட்டிக்கிடணும். ஸோ 254, 508க்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? LCM கண்டுபிடிக்கிறேன். ஸோ 254 இது அதை விட என்னவா தான் இருக்குது? டபுளா இருக்குது. ஸோ 2ஆலே நீங்க 2ஆலே கேன்சல் பண்ணி பாருங்க. ஸோ 1 2, 2 2, 7 2. ஸோ திரும்ப இது 2 2, 5 2, 10, 4 2. 127 இங்க 254 அதை விட அது எக்ஸாக்டா டபுளா இருக்குது. ஸோ 127 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணா 1 1. ஸோ அப்போ 4 × 127, 4 × 127 பெருக்குனா 7 4 28, 2 8 2 10 1 4 1 5 508. ஸோ LCM என்ன வருது? 508. ஆனா கேள்வியில எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீதி 4 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவல் நம்பர்ல 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நான் LCM கூட என்ன பண்ணிடணும்? 4 கூட்டிக்கிடணும். ஸோ ஆன்சர் என்ன? 512.
அந்த 512 தான் 254 டிவைட் பண்ணும் போதும் 508 டிவைட் பண்ணும் போதும் எனக்கு ரெண்டுலையுமே எனக்கு மீதம் என்ன கிடைக்குது 4 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் 512. பொதுவாக எனக்கு ஏபி இந்த ரெண்டு எண்ணையும் ஒரு எண்ணை கொண்டு நான் ஒரு எண்ணாய் வகுக்கும் பொழுது எனக்கு மீதங்களா ரிமைண்டர் 6 கிடைக்குதுன்னா என்ன கேஸ், முதல்ல ஏபிக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிமைண்டரை அது கூட கூட்டிக்கிடணும். ஸோ இதுதான் கேஸ். ஸோ அந்த கேஸ் படி நான் என்ன பண்றேன், 254 508க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட நான் என்ன பண்ணிடுறேன், ரிமைண்டரை கூட்டிடுறேன். ஆன்சர் 512. ஸோ அடுத்த கேள்வி, 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகச்சிறிய 5 இலக்க எண், பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுலேயுமே என்ன 5 இலக்க எண் கண்டுபிடிக்கணும். முதல்ல 72 108க்கு எல்சிஎம் என்னன்னு பார்க்குறேன். 72 108. ஸோ ரெண்டுமே 2ஆல் நான் டிவைட் பண்ணால் 36 54. 2ஆல் டிவைட் பண்ணால் 18 27. 3ஆல் டிவைட் பண்ணால் 6 9. 3னா 2 3, திரும்ப 2 எகெயின் 3 1,1. ஸோ 3 × 2 × 3 × 3. ஸோ 3 3 3 27. 2 2 2 8. ஸோ 8 2 16 216. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 216. எல்சிஎம் எனக்கு என்ன வந்துருச்சு, 216. அப்போ 72 108 சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டாங்கன்னா 216, அது எல்சிஎம். ஆனா எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 5 இலக்க எண் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப நான் 5 இலக்க எண் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய 5 இலக்க எண் எது, 10,000. இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். அந்த 5 இலக்க எண்ணை நான் 216ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா 216 இப்ப எனக்கு எல்சிஎம் கிடைச்சிருக்குது. எல்சிஎம்னுடைய மடங்குகள் அத்தனையையும் 72 108 எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். அப்போ 10,000க்குள்ள எத்தனை மடங்குகள் இருக்குங்கிறத பாக்குறேன். இப்போ 1000த்துல பார்த்தோம்னா என்ன வரும், 4. 5ஆல பெருக்கணும்னா 5 2 10,000 தாண்டி போயிடும். ஸோ 1000 தாண்டி போயிடும். 4ஆல பெருக்கணும் என்ன கிடைக்குது, 4 6 24, மீதி 2, 4 1 4, 6 4 2 8 864. ஸோ 1000த்துல 864 போயிடுச்சுன்னா 6 4. ஸோ இங்க என்ன இருக்குது, 146. திரும்ப அந்த 0 கீழே இருக்கிறேன், 1460. ஸோ 216 எத்தனை 2 216 வரும். 7ஆல நான் கேன்சல் பண்ணா 7 போட்டா 7 2 14, 7 70 ஆகிரும். ஸோ 6 நான் போடுறேன். ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 × 6 36, மீதி 3 9 6 6 2 12. ஸோ மீதி எனக்கு என்ன கிடைக்குது, 4. இங்க 15 வந்துடும். 9 6 15, இங்க 3 164 கிடைக்குது. ஸோ அப்போ இங்க 216 டிவைட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மீதம் என்ன கிடைக்குது, 164. அப்போ 10,000த்துல 164 எக்ஸ்ட்ரா இருக்குது. 216ஆல எக்ஸாக்டா டிவைட் பண்ற நம்பரை தாண்டி 164 எனக்கு மீதம் இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், 124 அதுல இருந்து கழிச்சுட்டா எக்ஸாக்டா 216ஆல டிவைட் ஆகும். ஆனா அது என்னவா மாறிடும், 4 டிஜிட் நம்பரா மாறிடும். அதனால என்ன பண்றேன், அடுத்த 5 டிஜிட் நம்பர் என்னன்னு பாக்குறதுக்காக ஒரு 216 கூட்டிடுறேன். ஸோ கூட்டினா என்ன கிடைக்கும், 164 216. இதுல என்ன இருக்கு, இதுல ஒரு 36, அதுல ஒரு 16 52 இருக்குது. ஸோ 52 நான் கூட்ட வேண்டியது இருக்கும். ஸோ 152. ஸோ 10,000 பிளஸ் 152. ஸோ ரெண்டையும் கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 216. இங்க இதனுடைய வித்தியாசம் 10ல் 6 போனா 4, திரும்ப இங்க 15 9 6 15, 3 3ல் 2 போனா 1. ஸோ என்ன கிடைக்குதா, 164. 164 அதுல இருந்து கழிச்சுட்டு என்ன பண்ணணும், 216 அது கூட கூட்டிடணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 10,152. ஸோ அதுதான் 72 மற்றும் 108ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். அடுத்த கேள்வி, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு அவை எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும். ஸோ ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். காரணம் என்னன்னா, இது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை ஒலிக்கும். 15 30 45 60 அந்த மாதிரி ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். இது 20 20 40 60 அந்த மாதிரி. 25னா 25 50 75, 30னா 30 60 90 இந்த மாதிரி நேரத்துல அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும்னா இந்த 4 எண்ணுக்குமே பொதுவான எண்ணா தான் இருக்கும். பொதுவான எண்ணுனா என்ன, பொது மடங்கா இருக்கும். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 15 20 25 30 எல்சிஎம் எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். 3 4 5 6.
ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 1 4 5 2, 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 5 1, 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 5 1, திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 5 2 10 20 60 300. ஸோ எல்சிஎம் என்ன வருது 300. இங்கே நான் எடுத்திருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 15 20 25 30ங்கிறதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க நிமிடங்கள், எல்லாமே நிமிடங்கள். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எல்சிஎம் எதில் தான் கிடைக்கும் நிமிடங்களாக கிடைக்கும். 300 நிமிடங்கள். 300 நிமிடங்களை நான் மணியா மாத்தினா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்போ 300 நிமிடங்கள்ங்கிறது எத்தனை மணி நேரம் ஆயிரும் 5 மணி நேரமா ஆகும். ஸோ ஏற்கனவே அது எப்போ ஒரே நேரத்தில் ஒழிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க 5 மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு அடுத்து அப்போ எப்போ ஒழிக்கும் ஒவ்வொரு 5 மணி நேரத்திற்கும் ஒரு தடவை அது ஒன்றாக ஒழிக்கும். அப்போ 5 மணிக்கு ஒழிச்சிருக்குன்னா அதுக்கடுத்து எப்போ ஒழிக்கும் 5 + 5 10 மணிக்கு ஒழிக்கும். ஸோ ஆன்சர் 10. ஸோ அடுத்த கேள்வி, இரு சார்பக எண்களினுடைய மீச்சிம 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா சார்பகா எண்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஸ்டாட் எக்ஸாமினுடைய எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்தோம். சார்பகா எண்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. சார்பகா எண்கள்னா என்ன, 2 எண்களுக்கான காரணி எனக்கு 1 மட்டும்தான், பொதுவான காரணி எனக்கு 1 மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த 2 எண்களையும் என்னன்னு சொல்லுவோம் சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இரு சார்பகா எண்களினுடைய மீச்சிமன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 எண்கள் சார்பகா எண்களா இருந்துச்சுன்னா அதனுடைய மீச்சிமன்கிறது என்னவா தான் இருக்கும், அந்த 2 எண்களினுடைய பெருக்கற்பலனா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது ஏபி, இது ரெண்டுமே சார்பகா எண்களா இருந்துச்சுன்னா அந்த 2னுடைய மீச்சிமன்கிறது அதனுடைய பெருக்கற்பலன் தான். அப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, மீச்சிம 5005 அப்படிங்கிறது அந்த 2 சார்பகா எண்களினுடைய பெருக்கற்பலன் தான் கொடுத்துருக்காங்க 5005 அப்படின்ட்டு. அதுல ஒரு எண் என்னன்னு சொல்லிட்டாங்க 65ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ B = 5005 / 65. ஸோ இன்னொரு நம்பர் என்ன வரும் கேன்சல் பண்ணா, ஸோ 5ஆவது டேபிளை கேன்சல் பண்ணா 1001, கீழே 13, 13ஆவது டேபிளை கேன்சல் பண்ணா 7 13 91, மீதி 9, 1 சேர்த்தா 91, 7 13 91. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் என்ன 77. ஆன்சர் 77. 77 65 இரண்டுமே சார்பகா எண்கள். ஏன்னா 77னுடைய காரணிகள்னு பார்த்தோம்னா 1 7 11 77 மட்டும்தான். 65னுடைய காரணிகள்னு பார்த்தோம்னா 1 5 13 65 இது மட்டும் தான் 65னுடைய காரணிகள். ஸோ இந்த 2 நம்பருக்குமே பொதுவான காரணி என்ன மட்டும் தான் இருக்குது 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ பொதுவான காரணி 1 இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் சார்பகா எண்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அடுத்த கேள்வி, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் உள்ள பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ இந்த மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்ச அளவு, பெரிய எண், மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 பாத்திரத்துல 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் இருக்கு. இது சரியா அளக்கக்கூடிய ஒரு பாத்திரம்னா இதை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னு அர்த்தம். அப்ப டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னா அது என்ன அதனுடைய காரணி. ஏன்னா காரணி தான் கொடுக்கப்பட்ட எண்ணை மீதமின்றி வகுக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணும் அதனை காரணின்னு சொல்லுவோம். அப்போ 80 100 120க்கு நான் காரணி கண்டுபிடிக்கணும். அதுலயுமே என்ன கண்டுபிடிக்கணும் பொதுவான காரணி கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச கொள்ளளவுங்கும் போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ 80 100 120. ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா எல்லாமே 20ஆல் டிவைட் ஆகும். 20ஆல் டிவைட் பண்ணா 4 20 5 20 6 20. 4 5 6க்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன 20 லிட்டர். ஸோ அப்போ அந்த பாத்திரத்தினுடைய அதிகபட்ச கொள்ளளவு என்ன 20 லிட்டர். ஸோ அடுத்த கேள்வி, இரு எண்களின் மீச்சிம 210 மற்றும் மீபேக்கா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 எண்களினுடைய மீச்சிம 210 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. 2 நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்கிடுறேன் A Bன்னு எடுத்துக்கிடுறேன். இந்த 2 நம்பருக்கு நான் HCF கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. HCF பண்றேன்னா அதுல எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல 2 நம்பர் கிடைக்கும். எல்லாத்தையும் வகுத்தது போக ஃபைனல் ஸ்டேஜ்ல அதுக்கு மேல சுருக்க முடியாத அளவுக்கு 2 எண்களா வந்து அமையும். இந்த 2ங்கிறது என்னவா இருக்கும் அந்த எண்ணினுடைய விகிதமா தான் இருக்கும். அப்போ எனக்கு அந்த எண் வேணும்னா நான் என்ன பண்ணலாம் HCF-ஐயும் X-ஐயும் பெருக்குனா அந்த எண் கிடைச்சிரும், Y-ஐயும் HCF-ஐயும் பெருக்குனா இந்த எண் கிடைச்சிரும். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க 14ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு எண்ணை எப்படி எழுதலாம் 14X-ன்னு எழுதலாம், இன்னொரு எண்ணை 14Y-ன்னு எழுதலாம்.
இப்போ அந்த இரண்டு எண்ணினுடைய விகிதம் தான் நான் என்னென்ன கண்டுபிடிக்க போறேன் இந்த கொஸ்டின்ல இருந்து. இப்போ ஒரு எண் 14x, இன்னொரு எண் 14y, எக்ஸ் ஒய்யினுடைய விகிதம் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இங்க எனக்கு எல்சிஎம் என்ன கொடுத்துட்டாங்க, 210. அப்போ 14x ஒரு எண், இன்னொரு எண் 14y, இரண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே 14ஆல டிவைட் ஆகும் 14. ஸோ இங்க என்ன இருக்கும், எக்ஸ் ஒய், திரும்ப எக்ஸால டிவைட் பண்ணா 1 ஒய், திரும்ப ஒய்யால் டிவைட் பண்ணா 1 1. ஸோ எனக்கு இங்க என்ன கிடைக்குது, எல்சிஎம் 14xy கிடைக்குது. ஆனா எல்சிஎம் கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துட்டாங்க, 210ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு 210. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யினுடைய வேல்யூ என்ன, 210 டிவைடட் பை 14. கேன்சல் பண்ணா ஒரு 14 14, மீதி 7 இருக்குது, 7 0 70, 5 14 70. அப்போ அந்த விகிதத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்கினா என்ன கிடைக்கும், எனக்கு 15 கிடைக்கணும். அப்போ 15 கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பரை பெருக்கினா எப்படிலாம் பெருக்கலாம், 1 இன்ட்டு 15ன்னு பெருக்கலாம், 3 இன்ட்டு 5ன்னு பெருக்கலாம், அல்லது 5 இன்ட்டு 3 பெருக்கலாம், 15 இன்ட்டு 1 பெருக்கலாம். இதே தான் வரப்போகுது. அப்போ விகிதம் எனக்கு எதெல்லாம் விகிதமா இருக்குது, 1:15 அல்லது 3:5. அப்போ இந்த ரெண்டு ஜோடிகள் தான் எனக்கு பாசிபிள். இந்த ரெண்டு விகிதத்துல தான் அந்த எண்கள் அமையும். ஸோ அப்போ சாத்தியமான ஜோடிகள்ங்கிறது என்ன, 2 ஜோடிகள். ஸோ அடுத்த கேள்வி, இரு எண்களின் மீச்சீமை ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். என்ன கொடுத்துட்டாங்க, மீச்சீமை. எல்சிஎம் ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகவும் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 6 ஹெச்எஃப்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்எஃப்னுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 36 எனில் இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்எஃப் எனக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் என்ன, 6 × 12 72 எல்சிஎம். ஸோ ஒரு நம்பர் 36 எனில் இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், இரண்டு எண்களினுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், அந்த இரண்டு எண்கள், இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இரண்டு எண்களினுடைய பெருக்கற் பலன்கிறது அதனுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ரெண்டு நம்பரை பெருக்கிறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுல ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 36ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன, 72, ஹெச்எஃப் என்ன, 12. ஸோ அப்போ இந்த இன்னொரு நம்பர் 72 × 12, இங்க பெருக்கல்ல இருக்க 36 இங்க வகுத்தல்ல வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணா 2 × 12 24. அப்போ இன்னொரு எண் என்ன, 24. ஆன்சர் 24. ஸோ அடுத்த கேள்வி, பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள் இப்பதான் நம்ம பார்த்தோம். சார்பகா எண்கள்னா என்ன, இரண்டு எண்களுக்கும் பொதுவான காரணிங்கிறது என்ன இருக்கணும், 1 மட்டும்தான் இருக்கணும். வேற நம்பர் இருந்துச்சுன்னா அது சார்பகா எண்கள் கிடையாது. சார்பகா எண்கள்னாலே இரண்டு எண்களுக்கான பொதுவான காரணிங்கிறது 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய காரணிகள் எல்லாம் பார்க்குறேன். 51ங்கிறது எதால டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா. ஸோ 17 × 3. அதே மாதிரி 63ங்கிறது 21 × 3. கண்டிப்பா ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும், பொதுவா டிவைட் ஆகுது. அப்போ பொது காரணிங்கிறது என்ன வந்துருச்சு, எனக்கு 3 வந்துருச்சு. அதே மாதிரி 52 91. ஸோ 52 91ங்கிறது எதாவது டிவைட் ஆகும், 91ங்கிறது 13 × 7, 52ங்கிறது 13 × 4. இரண்டுமே எதாவது டிவைட் ஆகுது, 13ஆல டிவைட் ஆகுது. அப்போ பொது காரணி என்ன வந்துருச்சு, 13 வந்துருச்சு. 81 99 பார்த்தாலே தெரியுது, இது 9ஆல டிவைட் ஆகும், இது 9 × 11. இரண்டுமே 9ஆல டிவைட் ஆகும். அப்போ 9ங்கிறது பொது காரணி ஒன்று இருக்குது. 71 81 அப்படிங்கிறதுக்கான பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. ஏன்னா 71ங்கிறது என்ன, பகா எண். 81ங்கிறது 1 9 81 எல்லாம் இதனுடைய காரணிகளா இருக்கும். இரண்டுக்குமே பொதுவான காரணி என்னதான் இருக்கு, 1 மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் என்ன, 71, 81. இதுதான் சார்பகா எண்கள். ஸோ அடுத்த கேள்வி, 8 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 8ஆலையும் 9ஆலையும் 12ஆலையும் வகுப்படக்கூடிய எண்ணுனா இந்த 3 நம்பருக்குமே பொதுவான எண்ணா தான் இருக்கும். நான் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8 9 12 எல்சிஎம் பார்த்தோம்னா 3ஆல் டிவைட் பண்ணா 8 3 4, திரும்ப 4ஆல் டிவைட் பண்ணா 2 3 1, திரும்ப 2ஆல் டிவைட் பண்றேன் 3 1, 3ஆல் டிவைட் பண்ணா 1 1 1. ஸோ என்ன வருது, 3 × 6 3 × 2 6 18 18 × 4 72 வருது. சரிங்களா. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, எல்சிஎம் 72. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, 72 மடங்குகள் எல்லாமே இந்த 8 9 12ஆல் வகுப்படும் தான். ஆனா கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன, 9999. ஸோ இதை நான் என்ன பண்றேன், 72ஆல் டிவைட் பண்றேன். இதுக்குள்ள எத்தனை 72 மடங்குகள் இருக்குங்கிறத பாக்குறேன். ஸோ 72ஆல் டிவைட் பண்ணா ஒரு 72. ஸோ மீதி என்ன கிடைக்குது, 9ல் 2 7, 9ல் 7 போனுச்சுன்னா 2.
ஸோ திரும்ப 9. ஸோ 9 கீழே இறக்குறேன். ஸோ 279 எத்தனை 72 இருக்குது? 3 7னா 21, 4 7னா 28 ஆயிரும். ஸோ 3 டிவைட் பண்ணுறேன். 3 × 2 6, 3 × 7 21. வித்தியாசம் பார்த்தா 9ல் 6 போனால் 3, 7ல் 1 போனால் 6. திரும்ப 9 கீழே இருக்கிறேன். 639. 639ல் எத்தனை 72 இருக்குது? 9ஆல் நான் டிவைட் பண்ணால் 9 7 63, ஆனால் 9 2 18ன்னு தாண்டி போயிடும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 8 × 2 16, மீதி 1, 8 × 7 56, 1 57. ஸோ வித்தியாசம் பார்த்தா என்ன கிடைக்குது? 9ல் 6 போனால் 3, 63 என்ன கிடைக்குது? 73 கிடைக்குது. ஸோ 63லேருந்து 57 6, 63. ஸோ 3 6 9, 7 6 13, மீதி 1 1 5 6. ஸோ அப்போ எனக்கு மீதம் என்ன கிடைக்கும்? 63. அதாவது 9999ல் 72 மடங்கு போக மீதி என்ன இருக்குது? 63 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த 63 அதில் கழிக்கணும். அப்போ 9999லேருந்து 63 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 3 9 9. அப்போ 9936 தான் எக்ஸாக்டா 72ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ 72 மடங்கு தான் 9936. அப்போ 8 9 12ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? 9936. ஆன்சர் 9936. அடுத்த கேள்வி. இரு எண்களின் மீபேக்கா HCF கொடுத்துருக்காங்க. என்ன? 2. அவனுடைய மீச்சீம LCM என்ன? 154. எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேறுபாடுனா அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, AB. அதனுடைய வேறுபாடு எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? 2 எண்கள் இருக்குது. அந்த 2 எண்களுடைய பெருக்கர் பலன்கிறது அதனுடைய LCM and HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ 2 நம்பருடைய பெருக்கர் பலன்கிறது 2 நம்பர் AB, அதனுடைய பெருக்கர் பலன்கிறது அதனுடைய LCM and HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் 308. ஸோ அப்போ எனக்கு கொஸ்டின்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா என்ன? A - B = 8ன்னு தெரியும். அதனுடைய பெருக்கர் பலன் என்னன்னு தெரியும்? 308ன்னு தெரியும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவற்றின் கூடுதல் A + B கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 3 ரிலேட் ஆகிற மாதிரி உள்ள ஃபார்முலா என்ன? A + B = A - B + 4AB. ஏற்கனவே இதுல ஒரு -2AB இருக்குது. ஸோ இது கூட ஆட் பண்ணிட்டோமே எனக்கு என்ன கிடைக்கும்? +2AB கிடைக்கும். A + B ² எனக்கு A + B ² தான் வேணும். அதாவது A + B மதிப்பு தான் வேணும். A - B மதிப்பு என்ன? 8 8² + 4 × 308 AB. ஸோ வேல்யூ என்ன? 64 + இதை கூட்டினா என்ன வரும்? பெருக்குனா 8 4 12, 4 3 12, 8 32, 8 4 32, 3 × 4 1232. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 6 9 1 2. அதாவது A + B ² = 1296ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன வேணும்? A + B தான் வேணும். அப்போ நான் 2 பக்கமும் என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ A + B மதிப்பு என்ன? √1296. 1296ங்கிறது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? ஸோ 6ல் முடியுது. அப்போ 1 அது 4 ஸ்கொயராக இருக்கும் அல்லது 6 ஸ்கொயராக இருக்கும். ஸோ 12க்குன்னா 12க்குள்ள எத்தனை ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்குது? 3 ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. அப்போ ஒன்று 34 ஸ்கொயர் அல்லது 36 ஸ்கொயர். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குது? 36 தான் இருக்குது. ஸோ A + B மதிப்பு என்ன? 36. அல்லது 35 ஸ்கொயருடைய மதிப்பு என்ன? 1225. 1225 விட இது என்ன வேல்யூவா இருக்குது? பெரிய வேல்யூவா இருக்குது. அப்போ அதனுடைய பெரிய ஸ்கொயர் தான். ஆன்சர் என்ன? 36. ஸோ அப்போ A + B மதிப்பு என்ன? 36. ஸோ அடுத்த கேள்வி. 120ஐ மீச்சீம ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேக்காக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. HCF எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு எப்போதும் ஒரு ஃபேக்ட் தெரியும். மீச்சீம ஆனது எப்பொழுதும் மீப்பேக்காவின் மடங்காக தான் இருக்கும். LCM will be always the multiple of HCF. ஸோ மீப்பேக்காவினுடைய மடங்கா தான் இருக்கும். ஸோ 120 காரணி எதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். 60 மடங்கு தான் 120. ஸோ 60 பாசிபிள் தான். 40 மடங்கு தான் 120. ஸோ 40 பாசிபிள் தான். 30 மடங்கு தான் 120. ஸோ 30 பாசிபிள் தான். எதுவா இருக்க இயலாது? 80 தான் இருக்க இயலாது. ஸோ அடுத்த கேள்வி. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கர் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஈரிலக்க எண்கள் இருக்குது. அவற்றினுடைய பெருக்கர் பலன் 300, அவற்றினுடைய மீப்பேக்கா 5, அவ் எண்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரே என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ கொஸ்டின்ல இருந்து எனக்கு என்ன தெரியும், ரெண்டு நம்பரினுடைய பெருக்கர் பலன் எனக்கு என்னவா இருக்குது, 300 இருக்குது. அதனுடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் 5. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது. அந்த ரெண்டு நம்பரினுடைய நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சது போக ஃபைனல் ஸ்டேஜ்ல எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு சுருக்க முடியாத ஒரு எண் 2 கிடைக்கும். அந்த எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன, அந்த எண்ணினுடைய விகிதமா தான் இருக்கும். ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த எண்களை என்ன எப்படி எழுதலாம், 5x 5yன்னு எழுதலாம். ஸோ 5x 5yங்கிறது தான் அந்த எண்கள். ஸோ அப்போ 5x 5y அந்த இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் எனக்கு என்னவா இருக்குது, 300 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யினுடைய மதிப்பு என்ன, 300 டிவைடட் பை 25. ஸோ 300 டிவைட் பை 25 மதிப்பு என்ன, 1 25, மீதி 50 2. ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யினுடைய மதிப்பு என்ன, 12. அதாவது விகிதங்களை நான் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கணும், 12 கிடைக்கணும். அதாவது சுருக்க முடியாத எண்களை நான் பெருக்கணும். இப்போ 12 நான் பெருக்கிறேன், எப்படிலாம் பெருக்கலாம், 1 இன்ட்டு 12 அல்லது 2 இன்ட்டு 6 அல்லது 3 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 6 இருந்துச்சுன்னா விகிதம் எனக்கு 2:6 இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2:6 என்னால் ஃபர்தராக சுருக்க முடியும். அப்போ 2 இன்ட்டு 6 வராது. அப்போ எனக்கு பாசிபிளான விகிதங்கள் என்ன, 1:12 இருக்கலாம் அல்லது 3:4 இருக்கலாம். அந்த எண்களினுடைய விகிதம். எண்களினுடைய ஹெச்சிஎஃப் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஆல் நான் பெருக்கிறேன் ரெண்டையுமே. அப்போ அந்த எண்களினுடைய செட்டு எனக்கு கிடைக்கும். 5 இன்ட்டு 1 5, 5 இன்ட்டு 12 60. ஒருவேளை அந்த எண்கள் 5 60 இருக்கலாம். ஏன்னா 5 60க்கு ஹெச்சிஎஃப் என்ன, 5 பெருக்குனா என்ன கிடைக்கும், 300 கிடைக்கும். அல்லது 5ஆல பெருக்குனா எனக்கு 5 இன்ட்டு 3 15, 5 இன்ட்டு 4 20, 15 இன்ட்டு 20 பெருக்குனா 300. என்னுடைய ஹெச்சிஎஃப் என்ன, 5. ஸோ ஆப்ஷன்ல இந்த ரெண்டுல என்ன இருக்குது, 15 20 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, 15,20. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 44 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படுத்தும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்ச நீளம்னு கேட்டிருந்தா என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க எனக்கு அளவுகள் எல்லாமே பார்த்தோன்னா 2 யூனிட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்குது. மீட்டர் சென்டிமீட்டர் சொல்லிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ல எனக்கு எல்லாமே என்னவா இருக்குது, சென்டிமீட்டரா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே என்னவா மாத்துறேன், சென்டிமீட்டரா மாத்துறேன். ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டருங்கிறது எத்தனை, 120 சென்டிமீட்டர். 3 மீட்டர் 60 சென்டிமீட்டருங்கிறது 360 சென்டிமீட்டர். 44 மீட்டருங்கிறது 4400 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மீ பே கா கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே பார்த்தா எதெல்லாம் டிவைட் ஆகும், 10ஆல டிவைட் ஆகுது. 12 36 440. திரும்ப எல்லாமே எதால டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகுது. 6 2 18 2 220. ஸோ மீதி இதுவுமே இன்னும் எதால டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். 3 2 9 2 11 2 110. 3 10 110க்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை, அதனால இதோட நிறுத்திடுறேன். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 10. ஸோ ஆன்சர் என்ன, 40 சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச நீளம் கொண்ட கயிறு. அதை வச்சுதான் என்னால அந்த 3 அளவுகளையும் சரியாக அளக்க முடியும். அடுத்த கேள்வி, a minus b the whole square, b minus c the whole square, c minus a the whole power 4. ஸோ இதனுடைய மீ போவ காண்க. மீ பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ a minus b the whole squareங்கிறது a minus b இன்ட்டு a minus b எழுதிடலாம். b minus c the whole cube b minus c b minus c b minus c எழுதிடலாம். c minus a whole power 4னு கொடுத்துருக்காங்க. c minus a c minus a c minus a c minus a. ஸோ எனக்கு ஹெச்சிஎஃப்னா பொதுவாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பொது காரணி தானே எனக்கு வேணும். பொது காரணினா கொடுத்துருக்கக்கூடிய 3 செட்டுலையுமே பொதுவாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது பொதுவாக இருக்குதா, எதுவுமே இல்லை. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய 3 கோவைகளுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான காரணிங்கிறது என்ன, 1 மட்டும்தான். ஸோ அப்போ அதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன, 1. ஆன்சர் 1. ஸோ அடுத்த கேள்வி, (5x minus 10, 5x square minus 20 மீச்சியமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டேர்ம்ல எது பொதுவா இருக்குது, 5 பொதுவா இருக்குது. என்னால் 5 வெளியில எடுக்க முடியும். அப்போ 5 வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், x minus 2. இங்க நான் 5 பொதுவா வெளியில எடுத்துட்டா x square minus 4. இப்போ ரெண்டுலையுமே 5 எனக்கு பொதுவா இருக்குது, n இருக்குது. இது என்ன வடிவத்தில் இருக்குது, a square minus b square ஃபார்மெட்ல இருக்குது. ஸோ a plus b இன்ட்டு a minus b அதை பிரிச்சிடலாம். ஸோ எப்படி பிரிக்கலாம், 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு பிரிக்கலாம். இங்கே 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் இருக்குது. நான் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீச்சி மே கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம்ல 5 5 நம்பர் இருக்குது. ஸோ 2 5னுடைய எல்சிஎம் என்ன வரும், 5 தான் வரும்.
அடுத்து x-2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் x-2 இருக்குது. ஸோ பொதுவாக இருக்கிற x-2 1. அடுத்து பொது இல்லாமல் ஒரு x+2 இருக்குதா, இங்கே x+2 இல்லை, ஆனாலும் எல்சிஎம்ல எதை எடுக்கணும், x+2 எடுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் 5 × x-2 × x+2, 5 × x-2 × x+2. ஸோ அடுத்த கேள்வி, அதே மாதிரி எனக்கு 2 கோவைகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மீப்போவ HCF கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, எனக்கு x⁴ - 1, அதாவது 1/4 இருக்குது, அதனால 1. ஸோ இது எப்படி எழுதலாம், எனக்கு x² எழுதலாமா, -1² எழுதலாமா. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, எனக்கு a² - b² ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், என்னால a + b a - b எழுதலாம். ஸோ கொடுத்துருக்கிறத எப்படி எழுதலாம், x² + 1 × x² - 1 எழுதலாமா. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, எனக்கு மறுபடியும் a² - b² தான் இருக்கு. இதே எப்படி பிரிக்கலாம், x + 1 x - 1 பிரிக்கலாம். அப்போ x² + 1 × x + 1 × x - 1. ஸோ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி x² + 1 x + 1 x - 1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, x² - 2x + 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன இருக்குது, எனக்கு ஒரு இருபடித்தான சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றேன். பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கணும், +1 கிடைக்கணும். கூட்டுனால கழிச்சாலும் என்ன வரணும், -2 வரணும். ஸோ அப்போ பெருக்குனா 1 வரணும், கூட்டுனால கழிச்சாலும் -2 வரணும். அப்போ -1 × -1 பெருக்குனா என்ன கிடைக்கும், +1 கிடைக்கும், கூட்டுனா -2 கிடைக்கும். ஸோ அப்போ அதனுடைய சொல்யூஷன் என்ன, x² - 2x + 1 சொல்யூஷன் என்ன, x - 1 × x - 1. இப்போ இந்த ரெண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவ HCF கண்டுபிடிக்கணும். ஸோ கோவைகள் கொடுத்து எனக்கு HCF கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், பொதுவாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்குமே எனக்கு பொதுவாக என்னதான் இருக்குது, இங்கே x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது. ஸோ பொதுவாக எனக்கு ஒரே ஒரு x - 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ HCF என்ன, x - 1. ஸோ ஆன்சர் x - 1. ஸோ அடுத்த கேள்வி, 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன, அவற்றினுடைய மீச்சீம 900 எனில் அவற்றின் மீப்போவை யாதுன்னு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டா போடணும்னா 900 ÷ 2 × 3 × 5 போட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் ஆக்சுவலா அதை எப்படி சால்வ் பண்றது, எனக்கு 3 நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த எண் டிவைடட் பை அதனுடைய HCF போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், ரேஷியோ 2:3:5 கிடைக்கும். ஸோ 3 எண்களினுடைய விகிதம் எனக்கு 2:3:5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த எண்களை நான் எப்படி எழுதிக்கிடலாம், 2x 3x 5x எடுத்துக்கலாமா. ஏன்னா 3 எண்களினுடைய விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீச்சியுமே எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 900 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் 2x 3x 5xக்கு நான் LCM கண்டுபிடிக்கிறேன். ஸோ எல்லாமே எக்ஸால டிவைட் ஆகும், 2 3 5, 2ஆல் டிவைட் பண்ணா 1 3 5, 3ஆல் டிவைட் பண்ணா 1 1 5, திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன வருது, 5 × 3 × 2, ஸோ 6 5 30, 30x வருது. இதைத்தான் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 900 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 900 ÷ 30. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 30. ஸோ எக்ஸோட மதிப்பு 30 இருந்தால் அந்த எண்கள் எனக்கு தெரிஞ்சிருமா, அந்த எண்கள் என்ன, 2x 3x 5x. ஸோ 2 × 30 60, 3 × 30 90, 5 × 30 150. இந்த எண்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கேட்குறாங்க, எனக்கு அவற்றினுடைய மீப்போவை HCF தான் கேட்குறாங்க. இப்போ 60 90 150 HCF பார்த்தோம்னா எல்லாமே எதாவது டிவைட் ஆகும், 30ஆல் டிவைட் ஆகும், 2 3 5. ஸோ இதுக்கு மேலே எனக்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. அப்போ HCF என்ன, 30. ஸோ ஆன்சர் என்ன, 30. ஸோ அடுத்த கேள்வி, a² + 4a - 12 a² - 5a + 6 ஆகியவற்றின் மீப்போவை a - 2 எனில் மீப்போம காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. HCF எனக்கு கொடுத்துட்டாங்க, a - 2 அப்படிங்கிறத LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், 2 எண்களினுடைய பெருக்கற் பலன்கிறது அவற்றினுடைய LCM and HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே தான் 2 கோவைகளினுடைய பெருக்கற் பலன்கிறது அவற்றினுடைய LCM and HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 கோவைகளையும் நான் என்ன பண்றேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன், அதாவது சால்வ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த ஈருறுப்பு கோவைன்னு பாருங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கணும், -12 கிடைக்கணும், கூட்டுனால கழிச்சாலும் +4 கிடைக்கணும். ஸோ அப்போ 6 × 2 12, 6ல இருந்து 2 கழிச்சா என்ன வரும், +4 வரும். அடுத்து இதை பாருங்க, இதுல பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கணும், +6 கிடைக்கணும், கூட்டுனால கழிச்சாலும் எனக்கு என்ன வரணும், -5 வரணும். ஸோ அப்போ -2 -3, 2 × 3 6, -8 +, கூட்டுனா என்ன கிடைக்குது, எனக்கு -5 கிடைக்குது. ஸோ அப்போ அதனுடைய சொல்யூஷன் எப்படி எழுதலாம், இந்த முதல் கோவையினுடைய சொல்யூஷன் a + 6
இன்ட்டு ஏ மைனஸ் டூ பெருக்கல், ஏன்னா இரண்டு கோவைகளினுடைய பெருக்கல். அப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன? ஏ மைனஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு அதனுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்சிஎம் என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் டூ கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் டூ. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் த்ரீ, ஏ பிளஸ் சிக்ஸ் இருக்குது. ஏ மைனஸ் டூவுக்கு ஒரு ஏ மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக என்ன இருக்குது? ஏ பிளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஏ பிளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கேள்வி, P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்க, என்ன எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது PQ இரண்டினுடைய ஹெச்எஃப் எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ். Q ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, XYன்னு கொடுத்துட்டாங்க. P மற்றும் Qவினுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பொதுவாக என்ன தெரியும்? ரெண்டு நம்பர் அதுதானே PQ. அந்த ரெண்டு நம்பரினுடைய பெருக்கற்பலங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதனுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ P இன்ட்டு Q ஈக்குவல் டு எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்எஃப் எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, Q ஈக்குவல் டு XYன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Qக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், XYன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, P இன்ட்டு ஒய். ஸோ அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு PY. ஸோ ஆன்சர் PY. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட மூன்று எண்களினுடைய பெருக்கற்பலன் 1875, அவற்றினுடைய மீப்போவ HCF 5 எனில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ரெண்டு நம்பருக்கு நம்ம பார்த்துட்டோம். இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன்கிறது அவற்றினுடைய எல்சிஎம் அண்ட் HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பொதுவாக அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா, கொடுக்கப்பட்ட n எண்களின் பெருக்கற்பலன், n எண்களின் பெருக்கற்பலன்கிறது அதனுடைய HCF ஹோல் பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, மூன்று எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n ஈக்குவல் டு 3. அப்போ மூன்று எண்களினுடைய பெருக்கற்பலன் A இன்ட்டு B இன்ட்டு C. மூன்று எண்களினுடைய பெருக்கற்பலன் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1875. அதனுடைய HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க, 5. ஸோ அப்போ மூன்று எண்களுடைய பெருக்கற்பலன் 1875 ஈக்குவல் டு HCF என்ன, 5. 5 பவர் n மைனஸ் ஒன், என்னோட வேல்யூ என்ன, மூன்று எண்கள். அப்போ 3 மைனஸ் 1 2 இன்ட்டு எல்சிஎம். எனக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 1875. இங்கே பெருக்கல்ல இருக்கிற 5 ஸ்கொயர் அங்கே என்ன வந்துடும், வகுத்தில் வந்துடும். 5 ஸ்கொயர் 25. ஸோ 25 கேன்சல் பண்ணால் 5ல் கேன்சல் பண்ணால் 5. திரும்ப இங்கே மேலே 3 5 15, 7 5 35, 5 5 25. திரும்ப 5ல் கேன்சல் பண்ணால் 7 5 35, 5 5 25. ஸோ எல்சிஎம் என்ன வருது, 75. ஸோ எல்சிஎம் 75. பொதுவாக n எண்களினுடைய பெருக்கற்பலன்கிறது அவற்றினுடைய HCF பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்னங்கிறது எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை. இதை ரெண்டு எண்களுக்கு அசியூம் பண்ணி பாருங்க. ரெண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன்கிறது HCF பவர் 2 மைனஸ் ஒன் என்ன, 1 தான். அப்போ HCF இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அடுத்த கேள்வி, இரு எண்களினுடைய பெருக்கற்பலன் 2160, அவற்றினுடைய மீப்போவ 12, மீப்போம கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஸோ HCF எனக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன் என்ன, 2160. ஸோ அப்போ எல்சிஎம் உடைய வேல்யூ 2160 டிவைடட் பை 12. ஸோ கேன்சல் பண்ணால் எல்சிஎம் உடைய வேல்யூ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 3s are 7 3s are 720. திரும்ப 4ல் கேன்சல் பண்ணால் 240. ஸோ அடுத்த கேள்வி, இரு எண்களினுடைய பெருக்கற்பலன் 2160, அவற்றினுடைய மீப்போவ HCF 12, பெருக்கற்பலன் 2160, HCF 12 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன தெரியும் எனக்கு, இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன்கிறது அவற்றினுடைய எல்சிஎம் அண்ட் HCF பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2160. எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும், HCF 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 2160 டிவைடட் பை 12. ஸோ கேன்சல் பண்ணால் 12ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு 12 12, மீதி 96, 8 12 96, 0. ஸோ எல்சிஎம் என்ன வருது, 180. ஸோ ஆன்சர் 180. அடுத்த கேள்வி,
60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீச்சிறு பொது வகுத்தி எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ஆகியவற்றுக்கு இடையான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சு வித்தியாசம் பார்த்துட்டா முடிஞ்சது. இப்போ 60, 75, 90, 60, 75, 90. ஸோ 60, 75, 90 எல்சிஎம் பார்த்தா ஸோ எல்லாமே எதாவது டிவைட் ஆகும், 15ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ 4, 15, 60, 5, 15, 75, 6, 15, 90. 2ஆல் டிவைட் பண்ணால் 2, 5, 3. திரும்ப 2, 1, 5, 3. ஸோ 5ஆல் டிவைட் ஆகும், 1, 1, 3. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 1, 1. ஸோ என்ன வருது? 5 × 2 10, 3 × 2 6, 6 × 15 90, 90 × 10 என்ன வருது? 900. ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன கிடைக்குது? 900. அதே 3 நம்பருக்கு ஹெச்எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 15ஆல டிவைட் ஆகும். 4, 5, 6. 4, 5, 6க்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். என்ன இருக்குது? 15. இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்கான வித்தியாசம் தான் எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் 900, ஹெச்எஃப் 15. ஸோ வித்தியாசம் பார்த்தா என்ன வருது? 885. ஸோ ஆன்சர் என்ன? 885. ஸோ அடுத்த கேள்வி, இரண்டு எண்களினுடைய சார்பகா எண்ணானது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சார்பகா எண்ணினுடைய டெஃபினிஷன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சார்பகா எண்ணுனா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இரண்டு எண்களுக்கு பொதுவான காரணி எனக்கு 1 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த 2 எண்களையும் என்னன்னு சொல்லலாம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா மீச்சிம மதிப்பானது 1 ஆகும். மீச்சிமங்கிறது 1 இருக்குமா? இல்லை. மீப்போவ மதிப்பானது 1 ஆகும் சொல்லியிருக்காங்க. மீப்போவான என்ன? ஹெச்எஃப், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இரண்டு எண்களுக்கும் பொதுவான காரணி என்னதான் இருக்கு? 1 இருக்குது. மீச்சிம 0, மீப்போவ மதிப்பானது 0 அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. சார்பகா எண்கள்னா என்ன? அதனுடைய பொதுவான காரணி 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ ஹெச்எஃப் என்ன? 1 ஆகும். அதான் ஆன்சர். ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். ஸோ எல்லா கொஸ்டினுமே நீங்கள் திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ஒன் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ வரக்கூடிய தேர்வுகளுக்கும் இருக்கக்கூடிய கணித பகுதிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எல்லாருமே வீடியோஸ் எல்லாத்துமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லட்சியம் டெஸ்ட் பேட்ச் மூலமாக உங்கள் லட்சியம் வெல்வதற்கு விவுதர் ஐஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.